உத்தரப்பிரதேச மாநிலம் ஆசாம்கர் பகுதியை சேர்ந்த ராகேஷ். அவருடைய வயசு 29. அவர் தன்னுடைய நண்பர் ராஜேஷ் யாதவோட என்னன்னா அந்த பகுதி அதை சுற்றியுள்ள பகுதிகள்லாம் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறவங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில முன்னேறணும், ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு உந்துதல் இருக்கு. ஆனா எப்படி சம்பாதிக்கணும்ன்ற விஷயம் தெரியல. ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவங்களுக்கு ரஷ்யாவில் கை நிறைய வேலை இருக்கு, பெயிண்ட் அடிக்கிற வேலை இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு சொல்லப்படுது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சரி ஓகே நம்ம போகலாம், இங்கேருந்து எதுக்கு கஷ்டப்படணும், ஸோ எப்படியா போய் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்ட்டு ஜெயிக்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ அவங்க என்னன்னா சொன்ன அட்ரஸ்க்கு போறாங்க. ஏஜென்ட்டை போய் பாக்குறாங்க. ஏஜென்ட் அவங்கள பார்த்தோன்னே ஆள் பாக்குறதுக்கு ஃபிட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சுமித் துசியந்த் சொல்லி ரெண்டு ஏஜென்ட் இவங்களை பார்த்துட்டு உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்ட்டு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க. இவங்களுடைய அக்கௌண்ட்ல 7 லட்சம், தலா 7 லட்சம் அக்கௌண்ட்ல போடுறாங்க. இவங்க உண்மையிலேயே ஆச்சரியம். அதாவது நம்ம காசு எதுவும் செலவழிக்க போறது இல்ல, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்குதுன்னு உண்மையிலேயே அவங்க தங்களுடைய கடவுள்ல வேண்டிக்கிட்டாங்க. சோ வேண்டிக்கிட்டு ரஷ்யாவுக்கு போறதுக்கான எல்லா முயற்சிகளையும் செய்யறாங்க. சோ அங்க அவங்களுக்கு எந்த விதமான செலவு இல்ல, ஈஸியா அவங்களுக்கு ரஷ்யன் இது ஈஸியா கிடைக்குது. சோ இமிடியட்டா என்னன்னா ரஷ்யாவுக்கு கிளம்பி போறாங்க. அங்க கிளம்பி போனோம்னு பாத்தீங்கன்னா அங்க நிலைமை வேற மாதிரி இருந்துச்சு. அங்க போனோடனே ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு இவங்களை கூட்டிட்டு போறாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த பிளைட்ல ஏறப்பே பாத்தீங்கன்னா இங்க உத்தரப்பிரதேச 8 பேர் நல்லா ஒரு ஒரு வாட்ட சாட்டமா இருக்கிற 8 பேர் இவங்க கூட சேர்ந்து கூட ஒரு 6 பேர் சேர்ந்து போறாங்க. சோ அந்த ரஷ்யால இருக்க அந்த பகுதிக்கு போறப்ப அங்க பாத்தீங்கன்னா ஒரு பயிற்சி முகாமா இருக்கு. பயிற்சி முகாம்னா துப்பாக்கி எடுத்து சுடுறது, எப்படி எதிரிகளை சுடுறது, இதுக்கான விஷயங்கள் எல்லாம் ஒரு 15 நாள் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. சோ இவங்களுக்கு பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்றாங்க. அப்போ அங்க இருக்க ராணுவ அதிகாரிட்ட பேசுறப்ப இல்ல நீங்க விற்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கான வாய்ப்பு எதுவுமே இல்ல, வேற வழியே இல்லாம அந்த 15 நாள் பயிற்சி முடிச்சுட்டு எல்லாமே வண்டி லாரியுடைய அந்த போலீஸ்க்கு அந்த ராணுவ வேன்ல ஏறி ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு போறாங்க. அங்க இருக்க உக்ரைன் ராணுவ வீரரோட போர் புரிங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. கையில பெரிய பெரிய ஆயுதங்கள். சோ எல்லாமே இவங்களுக்கு அந்த 15 நாள் பயிற்சி முகாம்கள் இவங்களும் போய் சுடுறாங்க. சோ இப்படி இவங்க என்னன்னா ரஷ்ய சைட்ல இருந்து உக்ரைன் வீரர்களை நோக்கி சுடுறாங்க. அப்படி பாத்தீங்கன்னா போன 8 பேர்ல ஒருத்தவர் இறந்துட்டாரு. மீதி 7 பேர் குண்டடி காயம்பட்டு திருப்பி ஹாஸ்பிட்டல்ல போய் படுக்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்து பல மாதம் சிகிச்சை பெறாங்க. என்னடா தங்களுடைய வாழ்க்கை இப்படி ஆச்சு அப்படின்னு மிகவும் வருத்தப்படுறாங்க. அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல மாட்டிட்டாங்க. ஒரு ஸ்டேஜ் சில இதுல வைரலா வருது. சில மனிதர்கள், அதை கேரளா சேர்ந்தவங்க, உத்தரப்பிரதேச சேர்ந்தவங்க, சோ அப்படி இந்தியாவில வெவ்வேறு பகுதிகளில் ரஷ்யா போர்ல போய் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏமாத்திட்டு கூட்டிட்டு போயிட்டு மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுடைய வீடியோ வெளியில வருது. அதை இந்திய அரசு கவனத்தில் கொண்டு இமிடியேட்டா அதற்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. அப்படி முயற்சியில ஈடுபட்டு என்னன்னா உத்தரப்பிரதேச சேர்ந்த அந்த 7 பேர் மீட்கப்படுறாங்க. இதை தவிர பல மாநிலங்களை சேர்ந்த பல பேர் மீட்கப்படுறாங்க.